ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. இன்னைக்கு ஒரு சூப்பரான வேலையை பத்தி பார்க்க போறாங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சாலே போதுங்க. இதை தவிர நீங்க 12th, டிப்ளமோ, டிகிரி அப்படின்னு எது முடிச்சாலும் தாராளமா அப்ளை பண்ணலாம். ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தாங்க. அப்ளிகேஷன் மோட பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். இதுக்கு மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சம்பளம் பார்த்தீங்கன்னா 35,000 கொடுக்குறாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இந்த நோட்டிபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்கு, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஃபுல்லா இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க இப்பதான் முதல்ல நம்ம தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் லெட்டரா எல்லா வித இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா உடனே கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் லெட்டர் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாப் வேகன்சி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அதாவது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஆர்மி ஆர்டினன்ஸ் கார்ப் சென்டர் இங்க இருந்தா பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்தோட ஆயுதப்படை மையம் இங்க இருந்தா பாத்தீங்கன்னா நம்ம ஜாப் வேகன்சி அலாட் பண்ணிருக்காங்க. இந்த வேலைக்கு பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் இருக்கு. இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இதுல நிறைய விதமான வேகன்சி இருக்கு. உங்களுக்கு என்ன போஸ்டிங் வருதோ அதுல நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க ஒன்னொன்னா போயிட்டு பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கு மெட்டீரியல் அசிஸ்டன்ட், இது எம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பார்த்தோன்னா உங்களுக்கு யூஆர்ல 10, இடபிள்யூஎஸ்ல 1, ஓபிசில 5, எஸ்சில 2, எஸ்டில 1, டோட்டலா பாத்தீங்கன்னா 19 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியும் பார்த்தோன்னா உங்களுக்கு 29,800 கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி தான். இதுல அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 35,000 மேல டெஃபினட்டா நம்ம வாங்க முடியும். இது வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங் சேலரி. மேக்ஸிமம் பார்த்தோன்னா 92,300 வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஜூனியர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஜேஓஏ, இதுக்கு பார்த்தோன்னா 27 வேகன்சி இருக்கு. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தோன்னா 19,900 கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா சிவில் மோட்டார் டிரைவர் ஓஜி, இதுக்கு பார்த்தோன்னா டோட்டலா 4 வேகன்சி இருக்கு. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 19,900. அதுக்கடுத்து பார்த்தோன்னா டெலி ஆபரேட்டர், இதுக்கு பார்த்தோன்னா 14 வேகன்சி இருக்கு. ஃபயர்மேன், இதுக்கு பார்த்தோன்னா மினிமம் வந்து 10th முடிச்சாலே போதுங்க. இதுக்கு 247 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கு ஸ்டார்டிங் சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,900 கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா கார்பன் அண்ட் ஜாயிண்டர், இதுக்கும் பார்த்தோன்னா அதே சேலரி தான். இதுல டோட்டல் வேகன்சி பார்த்தோன்னா 7 வேகன்சிஸ் இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா பெயிண்டர் அண்ட் டெக்கரேட்டர், இதுக்கு பார்த்தோன்னா 5 வேகன்சி இருக்கு. இதுக்கும் அதே சம்பளம் தான். அதுக்கடுத்து பார்த்தோன்னா எம்டிஎஸ், இதுக்கு பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி இருக்கு. இதுக்கான சேலரி பார்த்தோன்னா 18,000 கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ட்ரேட்ஸ்மேன் மேடு, இதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு 389 வேகன்சி இருக்கு. இதுக்கு சேலரி பார்த்தோம்னா 18,000 கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் சேலரியா. இங்க பார்த்தோம்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்கு, எந்தெந்த ரீஜன் இங்க கவர் ஆகும் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம சதர்ன் ரீஜனுக்கு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கவர் ஆகுது. இதுல பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு, அதுல எவ்வளவு வேகன்சி இருக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுல இந்தந்த விதமான போஸ்டிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மத்த ஸ்டேட்ல நீங்க வந்துட்டு மத்த ரீஜன்ல நீங்க ஒர்க் பண்ண கூட தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் என்னென்ன வேகன்சி இருக்கு, அதாவது எவ்வளவு அவைலபிள் லொகேஷன் இருக்கு, இந்த 3 ஸ்டேட்டுங்கிறத இங்க மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க வேற ஸ்டேட்ல ஒர்க் பண்ண கூட தாராளமா நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வந்துட்டு வேற ஸ்டேட்ல ஒர்க் பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அதுக்கான கேட்டகரியில நீங்க அந்த ரீஜனுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. மெட்டீரியல் அசிஸ்டன்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 18ல இருந்து 27 வயசுல ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அது பிறகு பார்ப்போம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுன்னா அந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சுன்னா இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆபீஸ் அசிஸ்டன்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 25 வயசு வரை இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா 12th முடிச்சிருந்தாலே போதுங்க. அடுத்து அடிஷனலா பார்த்தோன்னா இதுக்கு டைப்பிங் ஸ்பீட் கேட்கறாங்க. அதாவது 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் WPM அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் அப்படி இல்லை ஹிந்தியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஹிந்தி வந்து கம்பல்சரி கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிவில் மோட்டார் டிரைவர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 27 வயசு வரை ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு போதும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி வீக்கில் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா டெலி ஆபரேட்டர், இதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு 18ல இருந்து 25 வயசுல இருந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு +2 முடிச்சிருந்தாலே போதும். இதுலயே பார்த்தோன்னா உங்களுக்கு PBX போர்ல பாத்தீங்கன்னா ப்ரோ எஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஃபயர்மேன், இதுக்கு பார்த்தோன்னா 18ல இருந்து 25 வயசுல இருந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சிருந்தா இந்த போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா கார்பெண்டர் அண்ட் ஜாயிண்டர், இதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு 18ல இருந்து 25 வயசுல இருந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா இதுக்கு 10th முடிச்சிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஐல ட்ரேட் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தோன்னா நமக்கு 3 இயர்ஸ் ட்ரைனிங் இருக்கணும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ஒர்க் நம்ம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா கார்பன் சம்பந்தமான ஒர்க் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா பெயிண்டர் அண்ட் டெக்கரேட்டர், இதுக்கு பார்த்தோன்னா 18ல இருந்து 25 வயசுல ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம்.
இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கும் பார்த்தா நமக்கு ஐடிஐ முடிச்சு 3 இயர்ஸ் ட்ரைனிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஒர்க் தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா எம்டிஎஸ், இதுக்கு பார்த்தோன்னா 18ல இருந்து 25 வயசு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா இதுக்கு 10th தான். இன்னைக்கு டிசைர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்துட்டு கம்பல்சரி கிடையாது, இருந்துச்சுன்னா ஆர்டர் அட்வான்டேஜ் தான். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ட்ரேட்ஸ்மேன் மேடு, இதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு 18ல இருந்து 25 வயசு வரையும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்தோன்னா மினிமம் நம்ம வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட் தான் நம்ம போயிட்டு ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். எப்ப அப்படின்னா அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆன 21 டேஸ்க்குள்ள நம்ம வந்து அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பார்த்தோன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியா இருந்தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூபிடிக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஓபிசி பார்த்தோன்னா உங்களுக்கு 13 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுலேயே எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தாங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தோன்னா எவ்வளவு ஏஜ் ரிலாக்ஷன் நீங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தோன்னா நமக்கு ஓடிபி பேஸ் பண்ணி தான் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண மாதிரி இருக்கும் ஆன்லைன்ல. இது பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் இமெயில் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷனும் பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு கொரியர்ல நம்ம சென்ட் பண்ண மாதிரி இருக்காது போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 21 டேஸ்க்குள்ள, அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணதுல இருந்து 21 டேஸ்க்குள்ள நம்ம வந்துட்டு ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும், அதே மாதிரி இது என்னென்ன சைஸ்ல இருக்கணும், என்ன ஃபார்மெட் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐடி ப்ரூஃப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்லாம் பார்த்தோம்னா 30ல இருந்து 50 கேபிக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி போட்டோகிராஃப், அதாவது நம்ம போட்டோ பார்த்தோம்னா 3 மந்த்துக்கு ஓல்டரா உள்ள, அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள இருக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு அந்த போட்டோட சைஸ் பார்த்தோம்னா எவ்வளவு சைஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. 20 கேபிக்குள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய 10th சர்டிபிகேட், அது வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கணும், ஜேபேக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்க டீட்டெயிலாவே இதை பார்த்துக்கலாம், என்னென்ன ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, நம்ம என்னென்ன சர்டிபிகேட் அட்டாச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 5 கொடுத்துருக்காங்க. அதாவது 5 வந்து நம்ம சாய்ஸ்ல எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளே வந்துட்டு ஈஸியா சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்கில் டெஸ்ட்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கும் பார்த்தா நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் தான் இருக்கும். ஜேஓஏக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடிஷனலா பார்த்தீங்கன்னா ப்ரோ எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதாவது டைப்பிங் ஸ்பீடு பொறுத்தவரையும் 35 வேர்ட்ஸ் பார்த்தோம்னா இங்கிலீஷ் நம்ம தெரிஞ்சிருக்கணும், அதாவது டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹிந்தியில 30 வேர்ட்ஸ் இருக்கணும். இதுல ரெண்டு ஏதாச்சும் ஒண்ணு தெரிஞ்சாலே போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ரிட்டன் எக்ஸாமினேஷன் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி, இதுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவிங் டெஸ்ட் இருக்கும். அது சம்பந்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் உண்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெலி ஆபரேட்டர் கிரேடு, இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன், இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட்லாம் ஒன்று சொல்லியிருக்காங்க. இதுல ஹைட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஷூல வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் செஸ்ட் வந்து அன்எக்ஸ்பெண்டா எவ்வளவு இருக்கணும், அடுத்து எக்ஸ்பெண்டடா எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெயிட் எவ்வளவு இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் டெஸ்ட் இருக்கு. இதுல எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஒன்றும், ஃபீமேலுக்கு எவ்வளவு, இஎஸ்எம் கேண்டிடேட்டுக்கு எவ்வளவு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா கார்பெண்டர் அண்ட் ஜாயினர், இதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு பர்னிச்சர் சம்பந்தம் பார்த்தோன்னா நம்ம எப்படி மேக் பண்ணணும் அது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் உண்டு. அடுத்து பார்த்தோன்னா பெயிண்டர் அண்ட் டெக்கரேட்டர், இதுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ரிலேட்டடா, அது மட்டும் இல்லாம மிக்சிங் கலர் சம்பந்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் உண்டு. அடுத்து பார்த்தோன்னா எம்டிஎஸ், இதுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். அடுத்து பார்த்தோன்னா ட்ரேட்ஸ்மேன் மேட், இதுக்கு பார்த்தோன்னா நமக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. 1.6 கிலோமீட்டர் பார்த்தோன்னா 6 மினிட்ஸ்ல நம்ம ரன் பண்ணணும். அதே மாதிரி கேரி, அதாவது வெயிட்டோட நம்ம 50 கேஜி வெயிட்டோட நம்ம வந்து 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 செகண்ட் நம்ம வந்து கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிலோ 40 இயர்ஸ் பத்தியும் பாத்தீங்கன்னா இஎஸ்எம் கேண்டிடேட்டுக்கு 1.6 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 7 மினிட்ஸ் 11 செகண்ட் நம்ம வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஏஜ் வைஸா பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவு ஸ்பீடு நம்ம வந்துட்டு 1.5 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணி எடுத்துன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஒரு தெளிவா செக் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்தா நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு உண்டு. இந்த ஜாப்புக்கான சிலபஸ் அண்ட் ரிட்டன் லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல பே லெவல் 1 and 2 கொடுத்துருக்காங்க. இதுல ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் பார்த்தோம்னா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கு, 50 மார்க் இருக்கு. நியூமெரிக் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், இது சம்பந்தம் பார்த்தோம்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, எவ்வளவு மார்க் சொல்லி கொடுத்துருக்காங்க. டோட்டலா பார்த்தா நமக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா 150 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான டூரேஷன் பார்த்தோம்னா 2 hours நமக்கு எக்ஸாமினேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயே பே லெவல் 2க்கு பார்த்தோம்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் பார்த்தோம்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்கு, 50 மார்க்ஸ் இருக்கு. அதுலேயே நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இது சம்பந்தம் பார்த்தோம்னா உங்களுக்கு முன்ன சொன்ன மாதிரியும் பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்கு, 150 மார்க்ஸ் இருக்கு. இதுக்கான டூரேஷன் பார்த்தோம்னா 2 hours கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா பே லெவல் 5, இதுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி 150 கொஸ்டின்ஸ் இருக்கு, 150 மார்க்ஸ், 2 hours கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஜெக்டிவ் டைப்லாம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் இந்த எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.25 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராங் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. இதுக்கான சிலபஸ்மே பாத்தீங்கன்னா இங்க கீழே டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அதை போயிட்டு ஒரு ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் யாராவது ஜாப் டேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.